ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் ராக்கர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா லெனோவோவில் இருந்து Z5 Pro இந்த மொபைலோட அன்பாக்சிங் தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். சரி வாங்க மொபைல் அன்பாக்ஸ் பண்ணலாம். மொபைலுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன் கார்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக உண்மையிலே நல்ல விஷயம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் சி போர்ட்டோட வருது. ஸோ பரவாயில்ல, நல்ல சார்ஜிங் வந்து உங்களுக்கு ஸ்பீடாக இருக்குன்னு சொல்லலாம் ஓரளவுக்கு. அது இல்லாமல் உங்களுக்கு இதில் 3.5mm ஆடியோ ஜாக் வரல, டைப் சியோடு தான் வருது. அதுக்கு ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம 3.5mm ஆடியோ ஜாக் இருந்துச்சுன்னா இதில் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம பாட்டு கேட்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் வழக்கமாக கொடுக்குற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கைடு கொடுத்துருக்காங்க, புக்லெட்டு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. மொபைல் பார்த்தீங்கன்னா இந்த Lenovo Z5 Pro மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 210 கிராம் வருது. ஸோ ஃபஸ்ட்டு மொபைலோட டிஸ்பிளேல இருந்து பார்க்கலாம். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.39 இன்ச் டிஸ்பிளேவோட வருது. ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080x2340 பிக்சல் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீனோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 19.5:9 அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்லியிருக்காங்க இதில் 95% வந்து ஸ்க்ரீன் மட்டும் இருக்க மாதிரி பண்ணியிருக்கோன்ட்டு. ஆனால் உண்மையிலேயே அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேரியண்ட்டில் கிடைக்கிது. 6GB ரேம் மற்றும் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்க மாதிரியும், 6GB ரேம் மற்றும் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்க மாதிரி கிடைக்கிது. கலர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு கலரில் தான் கிடைக்கிது. செராமிக் பிளாக்கில் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் வந்து ப்ரைஸ் ரொம்ப இப்போ வந்து டவுன் ஆகிருக்கு. இது லான்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 21,500 ரூபாய்க்கு இருந்த மாடல் இப்போ நான் ஆர்டர் பண்ணி வாங்கினது 6GB 64GB இருக்க இந்த மாடலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் 13,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 6GB 128GB இன்டர்னல் மெமரி இருக்க அந்த மாடலோட விலை பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய்க்கு இப்போ கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஃபோனோட ஹார்ட்வேர் ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon 710 வந்து ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 2.2 GHz ஆக்டா கோரோட. இது வந்து ஸ்கின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ZUI வெர்ஷன் 10.035 வந்து ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் Android 8.1 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மொபைலோட கேமரா பற்றி பார்ப்போம். உங்களுக்கு பின் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 கேமரா கொடுத்துருக்காங்க. 24 மெகாபிக்சல் மற்றும் 16 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அந்த பின் பக்கத்தில் இருக்க 16 மெகாபிக்சல் கேமராவில் உங்களுக்கு f1.7 அப்பர்ச்சரோடு வருது. அது மட்டும் இல்லாமல் முன் பக்கத்தில் இருக்க கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கேமரா கொடுத்துருக்காங்க. முன் பக்கத்துலேயும் 16 மற்றும் 8 மெகாபிக்சல் இப்படின்னு 2 கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் முன்பக்க கேமராவில் அந்த 16 மெகாபிக்சல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு f2.2 அப்பர்ச்சரோடையும் வருது. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோனி IMX சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமரா கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னே சொல்லலாம்.
இதில் பார்த்தீங்கன்னா கேமரா வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்ட்ரா ஹெச்டி 4K கொடுத்துருக்காங்க, ஃபுல் ஹெச்டி கொடுத்துருக்காங்க, HD கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் மோடும் கொடுத்துருக்காங்க. இதில் பின்பக்க கேமராவில் உங்களுக்கு வந்து எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது, ஆனால் முன்பக்கத்தில் இருக்க கேமராக்கு எல்இடி ஃப்ளாஷ் கிடையாது. நீங்கள் முன்பக்க கேமரா ஆன் பண்ணோன்னா ஒவ்வொரு டைமும் ஸ்லைடை ஓப்பன் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும். மொபைலோட பேட்டரி கெப்பாசிட்டி பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3350 mAh பேட்டரி இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஆவரேஜ் யூஸருக்கு கரெக்டாக இருக்கும். ஹெவியாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு நாள் தான் வரும் சார்ஜ் பார்த்தீங்கன்னா. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க, ஃபேஸ் அன்லாக் சென்சார் கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிவாக கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலில் நீங்கள் கால் வரும்போது ஒவ்வொரு டைமும் ஸ்லைடை ஓப்பன் பண்ணிட்டு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இங்கே மேலே கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் இந்தியாவுக்கு வந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குங்க. மேபி அவங்க ப்ரைஸ் வந்து அங்கேயே ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபேஸ் அன்லாக் மட்டும் கொஞ்சம் ரெஸ்பான்சிவ் கம்மியாக இருக்குங்கிறது என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன். நான் செக் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அன்லாக் வந்து ஒரு சில டைம் நல்லா டிடெக்ட் ஆகுது, ஒரு சில டைம் வந்து டிடெக்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ அது ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு சில பக்ஸ் எல்லாம் வர மாதிரி போட்டிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ கேமரா ஆன் பண்ணும்போது திடீர்னு உங்களுக்கு வந்து பக்ஸ்ன்னு சொல்லி காட்டிட்டு ஃபோன் என்ன பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கேமரா க்ளோஸ் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு சில பக்ஸ் இருக்குது. மொபைலில் ஃபேஸ் அன்லாக் செக் பண்ணி பார்க்கலாம், எவ்வளோ ரெஸ்பான்சிவாக இருக்குன்னு பாருங்கள். ஓகே, ஓப்பன் ஆகுது. நீங்கள் ஒவ்வொரு டைம் ஃபேஸ் அன்லாக் எடுக்கும்போது நீங்கள் ஸ்லைட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி கால் வரும்போது ஸ்லைட் பண்ணி தான் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெஸ்பான்சிவாக தான் இருக்குது. பட் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா டிடெக்ட் ஆக மாட்டேங்குது. அது ஒரு ட்ராபேக். அது மட்டும் இல்லாமல் இந்த மாடல் உங்களுக்கு வந்து ஆடியோ ஜாக் அவங்க கொடுக்கல, 3.5mm ஆடியோ ஜாக் கிடையாது. ஸோ நீங்கள் அதுக்கு அவங்க சின்ன அடாப்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ட்ராபேக் என்ன கேட்டால். மற்றபடி மொபைல் நல்லா தாங்க இருக்குது. ஆனால் இந்தியாவுக்கு வந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.